இன்னைக்கு நான் ஜிம்முக்கு ஜம்முன்லாம் போகலைங்க. குட்டீஸ கூப்பிட்டுட்டு போறோமே, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு ஒரு பயத்திலேயே தான் நான் கிளம்புனேன். காலைல சாட்டர்டேன்னு தெரியாமயே கொஞ்சம் நேரமா எந்திரிச்சேன். அப்புறம் மறுபடியும் போய் படுத்து தூங்கி 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோனே சுண்டல் வேக போட்டேன். அப்புறம் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சா நமக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாரி இருக்கும்ல. அதனால ஒரு காஃபி போட்டுறலாமேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டேன். நதீன் வந்து எனக்கு கொஞ்சமா காஃபி வேணுமான்னு சொல்லி கடைசி ஒரு சிப் வந்து வாங்கி குடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வந்து பண்ண போறேன். மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே மட்டும் இந்த குழம்பு, ரசம், பொரியல் அப்படின்னு போக மாட்டோம். ரொம்ப சிம்பிளா வந்து மெனு வந்து நாங்க முடிச்சுக்குவோம். இன்னைக்கு வந்து ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நெறையா சாப்பிட்றதுனால நெறைய கேரட், கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் நேத்து வந்து ப்ராக்கோலி வாங்கிட்டு வந்தேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டா வேக வச்சு நான் எடுத்துக்க போறேன். மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி நான் வந்து நீங்க அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸா இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபிங்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் ஃபைனா சாப் பண்ணிக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இந்த மாரி வேலையெல்லாம் நதீன் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஸ்டீம் பண்ண வைக்கிறேன். நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீம் பண்ண எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள்ஸே கொஞ்சம் நான் ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலையிலத்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாரி குடுத்துட்டா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஆக்சுவலா எக் ரைஸ் தான் கேட்டாங்க. அதிலேயே கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண மாரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நெறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். குட்டீஸ் இன்னைக்கு 2 பேர்த்தையும் அடக்கவே முடியாது. ஸ்கூல் போறப்பலாம் உங்களோட எனர்ஜி எங்கடா போச்சு அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இப்போ அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. அவங்களுக்கு வந்து பவுல்ல போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி இருந்தது. அது மதியம் சாப்பிட்றதுக்காக ஒரு பவுல்ல வந்து போட்டு வச்சுக்கிறேன். அவங்க 2 பேரும் வீட்ட எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்மளோட ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். அது கூட வந்து நம்ம ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ், கொஞ்சமா உப்பு, லைட்டா வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. உப்பு, காரம் ரொம்ப கம்மியாவே இருக்க மாரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்கிப் பண்றாங்கன்னா, இந்த மாரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ரைஸ் சாப்பிட்டு அவங்களோட வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். மேபி அவங்க வந்து சாப்பிட்டு வந்து கேட்டா போட்டு குடுத்துக்கலான்ட்டு. மறுபடியும் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் போட்டு குடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து நான் அடிக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தயிர் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அடிக்க முடியாது அப்படிங்கிறனால, வாரத்துல 1 நாள் நான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய வெண்ணெய் கம்ப்ளீட்டா நான் எடுத்துப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நெய் போட்டு குடுக்குறதுக்கு, இல்ல ஏதாவது பட்டர் சிக்கன் மாரி பண்றோம் அப்படின்னா, இந்த பட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அத வந்து நல்லா வந்து வடிச்சிருவேன். வடிச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல வந்து ஊத்தி நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். 1 வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட புளிக்காது. நீங்க நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டுமே ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் நான் பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டு, கிச்சனுமே நான் ஒதுக்கிட்டேன். நெறைய பேர் வந்து உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் காட்டுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். குழந்தைங்களும் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை. சீ யூ சூன்.